ஹலோ, யார் வாங்க. பேசுற? வணக்கம், அப்பா பேசுறேன். அப்பாவா? ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பையன் இருக்காரா? இதோ குடுக்குறேன் சார், இதோ அவர்ட்ட குடுக்குறேன் கொடுங்க. சார். டேய் சின்னவனே, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. என்னம்மா? உனக்கு போன் வந்திருக்கு பாரு, பேசு. யாருமா? ஹலோ தம்பி வணக்கம், நான் அப்பா பேசுறேன். அப்பா வயசு மாதிரி இல்லையம்மா. அப்பாடா, அப்பா. சொல்லுங்க. அப்பா, நீங்க இப்ப 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விட ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கு அதிர்ச்சி தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க மேல என்ன பண்ண போறீங்க? மேற்கொண்டு நீங்க நல்லா படிக்கணும், புரியுதா? அதுக்கு எந்த தடைகள் வந்தாலும் நீங்க அதை கண்டுக்காதீங்க, முன்னோக்கி போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு லேப்டாப் தரேன்னு சொல்லிருப்பாங்களே, தரலையா? தரமாட்டாங்க, அதை நம்பாதீங்க. டேப் தரேன்னு சொன்னாங்களா? அதையும் தரமாட்டாங்க, நம்பாதீங்க. சிப்பு பிரச்சனைன்னு சொல்லிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, அடுத்த வருஷம் நாங்க அதேதான் சொல்லுவோம். நீங்க என்ன பண்றீங்க? உங்க அம்மா மண்டைய கழுவி IMI-ல ஒரு மொபைல் வாங்கிருங்க. வாங்கி அதை வச்சே படிச்சு பாஸ் ஆகுங்க. அதுதான் உங்க தலையெழுத்து, வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, மேற்கொண்டு என்ன படிக்க போறீங்க? டாக்டர். டாக்டரா? சரி, டாக்டருக்கு படிங்க. நீங்க நீட் எழுதிதான் ஆகணும். அதை ஒழிக்கிறேன்னு சொல்லிருப்பாங்க, ஆனா ஒழிக்க மாட்டாங்க. ரகசியம் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. அது என்ன ரகசியம்னு ரகசியமாவே இருக்கு, அது எங்களுக்கே என்னன்னு தெரியல. அதனால ஒழிக்க மாட்டாங்க. நீங்க உன் தலையெழுத்து சட்டையை கிழிச்சிட்டு போய் நீட் எழுதிதான் ஆகணும், புரியுதா? அப்புறம் உனக்கு கல்வி கடன் வாங்கிருப்பீங்க, நீங்க அதை ரத்து பண்றேன்னு சொன்னாங்களா? ஆமா. அது வாய்ப்பு இல்ல, ரத்து பண்ண மாட்டோம். வேண்டாம், சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்த வருஷம் வாக்குறுதியில கல்வி கடனை ரத்து பண்றோம்னு சொல்லுவோம். ஆனா அதுவும் கஷ்டம் தான், பண்ண மாட்டோம். அடுத்து நீங்க நல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல சேரணும். ஒரு மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆனா கவர்மெண்ட் காலேஜ் 2ஓ 3ஓ தான் இருக்கு. அதனால வேற வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி உங்க அப்பா மண்டைய கழுவி நல்ல அதிகமா காசு இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ்ல சேர்ந்துருக்க. வேற வழியே கிடையாது, புரியுதா? அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? பஸ்ல தான். பஸ்லயா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பஸ் தான் வருது. இப்ப காலேஜ்ங்கிறதால ஒரு 2 பஸ் ஏதாவது வரும். அதுலயும் நீங்க தொங்கிட்டு தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. தொங்கும் போது காலை மட்டும் வெளில விட்டுறாதீங்க, ஏன்னா ஒரு பக்கமா தான் பஸ் போவோம். சரியா? அதை மட்டும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, வச்சிருட்டுமா? ரொம்ப சந்தோஷம். என்னப்பா இது? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்மா, அறிவுரை சொல்லியிருக்காரு. சரி.